முழுநேர அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழுநேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவர்கள் கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை, அவங்களுக்கு பிடித்த விஷயம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்குது. இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது. நிறைய பாடங்கள், எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டே போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமலஹாசன் தோல்வியை விடுங்க, அது கடைசி பட்சம். இல்லை, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. இன்னும் நாங்க பாண்டுல கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கு, அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டுல கையெழுத்து போடுறோம். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது. நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது. காந்தியார் சொன்னது, ராஜீவ் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். முதல் ஒரு கேள்வி என்ன எல்லாரும் கேட்கிறாங்க, என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க, நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே, அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களே. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன், யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டுல இருக்கான். அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நடக்கும் இந்த கூட்டம், இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி, இந்த கொடி, இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ணேன். இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு? இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது, இன்னொரு காசை எடுத்து செலவு பண்றவன் தாண்டா கணக்கு கொடுக்கணும். அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன், சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். இது ஏன் காசு அப்படின்னாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதையே நான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க. இனி எனது எல்லாம் உங்களதுதான். அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும். அதற்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களே, அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம். என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட இருந்து திருடினாதான் 1000 கோடி எல்லாம் கிடைக்கும். நான் அதுக்கு வரல. ஆனால் ஒன்று சொல்வேன், என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது.